கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, நமது தூய மேரி ஆலயம் வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கமாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். நமது வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறோம். This video is presented by ASMC Youth Fellowship for God's Glory. இளவயது நுகத்தை எளிதாக சுமக்க அனுபவ சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கு காரணமா இருந்த முதல் காரியம் என் அம்மாவுடைய ஜெபம். சின்ன வயசுல இருந்து அவங்க எனக்காக ஜெபித்த ஜெபம் மற்றும் அவங்க என்னை வளர்த்த விதம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக அமைந்தது. சின்ன வயசுல இருந்தே சண்டே ஆனா சபைக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சரி, விளையாடுவதற்கும் சரி, ஈவன் ஸ்கூலுக்கு கூட என்னை சண்டே அனுப்ப மாட்டாங்க. சண்டே ஆனா முதல் முக்கியத்துவம் சபைக்கு தான், ஆராதனைக்கு தான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கண்டிப்பாக என்னை ஆண்டவருக்குள்ளாக வளர்த்தாங்க. அது மாத்திரமில்ல, அவங்க எனக்காக ஜெபித்த ஜெபங்கள் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக அமைந்தது. என்னுடைய படிப்புலையா இருக்கட்டும், இல்ல நான் ஏறெடுத்த எந்த ஒரு விஷயமே ஜெயமா தான் முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பின்னாடி அவங்க எனக்காக ஜெபித்த ஜெபங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக அமைந்தது. சம்டைம்ஸ் நைட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க, அதிகாலையில ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் நைட்டு தூக்கத்துல சம்டைம்ஸ் சின்சிப்பா இருக்கும்போது ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியாக அவங்களுடைய ஜெபம் எனக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப பிரயோஜனமானதாக இருந்தது. ரெண்டாவதாக நான் ஆண்டவருக்காக ஏறெடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதிகாலை ஜெபம். இந்த அதிகாலை ஜெபத்தை நான் ஒரு 1.5 வருடங்கள் நான் பண்ணியிருப்பேன். +2 நான் உள்ள என்ட்ரு ஆனதுல இருந்து ஒரு 1.5 வருடங்கள் இந்த அதிகாலை ஜெபத்தை நான் பண்ணேன். என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அந்த பிரேயர்ல நான் கலந்துகிட்டதுனால, அதிகாலையில ஆண்டவரை தேடினதுனால என்னுடைய பலன் ரொம்ப அதிகமாக எனக்கு காணப்பட்டது. என்னுடைய பலன் என்னன்னு பார்க்கும்போது, என்னுடைய +2 போர்டு எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. நான் அந்த ஸ்கூல்ல 2 வருஷம் நான் படிச்சேன். 2 வருஷத்துல ஒரு எக்ஸாம்ல கூட நான் முதல் மதிப்பெண் எடுத்ததே கிடையாது. ஒரு 30 எக்ஸாம் எழுதியிருப்பேன். 30 எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம்ல கூட நான் ஃபர்ஸ்ட் மார்க்கே வாங்கினது கிடையாது. ஆனா ஆண்டுடைய கிருபையினால அதிகாலை ஜெபத்தின் மூலமாக கரெக்டா போர்டு எக்ஸாம்ல, பப்ளிக் எக்ஸாம்ல முதல் மதிப்பெண் எடுக்கும்படியாக ஆண்டவருக்கு உதவி செஞ்சாங்க. இப்படியாக ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர்றாங்க. இந்த சிறிய சாட்சி ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் 11ஆம் வகுப்பு படிக்கையில் வாலிபர் கூட்டத்திற்கு அழைக்கும் போது படிப்பை காரணம் காட்டி போகவில்லை. என்னை விடாம டேனிஷ் மற்றும் கிளிண்டன் வீட்டிற்கு என்னை அழைத்து சென்ற பழைய நினைவுகளை திரும்பி பார்க்கிறேன். எஸ்எம்சி வாலிபர் ஐக்கியம் எனது வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளில் என்னை ஊக்கப்படுத்தும் ஒரு முக்கிய ஊக்கியாக செயல்படுகிறது. நான் விழும்போதெல்லாம் இந்த ஐக்கியம் எழுந்து என்னை மீண்டும் நிற்க பலப்படுத்துகிறது. Praise the Lord for joining me in this fellowship. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்னையும் முன்பதாக சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே முதல் 26 வருடங்கள் நான் ஆண்டவரை அறியாமல் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த என்ன, சென்னை பட்டணத்திற்கு நான் வேலைக்காக வந்தபோது ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப் எனக்கு ஆண்டவருக்கு கிருபையாக ஏற்படுத்தி கொடுத்தார். அதில் இணைந்து ஜெபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பாவங்கள், குற்றங்கள், குறைவுகளை ஆண்டவர் உணர்த்தினார். அதையெல்லாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஒருவேளை ஜெபிக்கும் போது அதை எல்லாத்தையும் விட்டுவிடவும், தேவனோடு உள்ள ஒரு நல்ல ஒரு உறவை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஒருவேளை இதற்கு ஒருவேளை எனக்கு உதவியாக ஒருவேளை இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சென்னையில கிடைத்ததான அந்த ஒரு ஐக்கியம், ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப், அது எனக்கு ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை நான் ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதற்கும் வளருவதற்கும் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்கும்போது, எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜெபம். ஒருவேளை முதல் 26 வருடம் ஒருவேளை ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் ஒரு நாளும் எங்கள் அப்பா அம்மா என்னைய திட்டினது கிடையாது. ஒருவேளை என்கிட்ட கத்துனதோ, என்னை எங்கேயும் விட்டு கொடுத்து பேசினதோ கிடையாது. நான் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அதிகமாக யோசித்த நாட்கள் உண்டு. ஒருவேளை எவ்வளோ தூரம் எங்கள் அப்பா அம்மா என்னைய சகிச்சிருக்காங்க, எவ்வளோ தூரம் எனக்காக ஜெபிச்சிருக்காங்கிறத நான் யோசித்து பார்த்து அநேக நேரம் நான் ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக நன்றி செலுத்தினது உண்டு. இன்றைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அது முதலாவது ஒருவேளை தேவனுடைய உறவு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐக்கியத்தில் தொடர்ந்து நிலைத்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இம்மட்டுமா என்னை வாழ வைத்து வருகிறார்.
ஆண்டவர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.